இன்னைக்கு எல் சைஸ்ல இல்ல எக்ஸ்எல் சைஸ்ல வேலை கிடக்கு. இதுல உள்ள பாதி பொருளை எடுத்துட்டு போய் புது வீட்டுல போடணும். சோ அதெல்லாம் எடுத்துட்டு காடியில போய் போட்டுட்டு கிளம்பியாச்சு. 100 நாள் ஒழுக்கமா இருக்குதுல இன்னைக்கு இந்த நாள் தான் மறந்து போகுது. 38 அப்படியே கொண்டு வந்த பொருள் எல்லாம் காடியில இருந்து எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு கபோர்டெல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு அப்புறம் இந்த உள்ளி கூட ஒரு 2 நாள் கடந்து அதை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதை கையோட தூக்கிட்டு போய் அடுக்கலையில கொண்டு வச்சாச்சு. அப்புறமாட்ட கொஞ்சம் அள்ளி சில்லு வேலை அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நமக்கு எங்க போனாலும் சுசு வந்துருதுப்பா. அந்த வேலையை முடிச்சுட்டு இனி எங்க உமாக்கு தான் வேலை. அதனால நான் வெளியே வந்து பறக்க பார்த்துட்டு இருந்தேன். இந்த செப்பல் நம்மது இல்ல, நான் வாப்பா அது சின்னதா இருக்கனால போடும் போது ஒரே கடியா இருக்கப்பா. கூடிய சீக்கிரம் அப்கிரேட் பண்ணும்பா. ஓகே, அங்க இருந்து அப்படியே கிளம்பி எங்க உமாவோட வேலையை பார்க்க போனோம். வேலையை திறந்து உள்ளுக்கு போறோம். யாராவே முரட்டால ஓடிட்டு இருக்கான், அப்படி ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மக்களே, உங்கள்ட்ட நார்மல் சக்கை 5 சக்கை காமிச்சிருக்கேன். இதான் முள்ளு சக்கை, பாத்துக்கோங்க, சாப்பிட நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா பாஞ்சி பழம், இதுவும் 2-3 நாள் கடந்து, ஆனா அது பழுக்காத ஒரு காரணத்தினால் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மரம் நடும்போது நானும் இருந்தேன். இப்ப 5 வருஷம் ஆச்சு, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டுன்னு பாருங்க. ஒரே ஆச்சரியம் தான். எங்க உமாட்ட நானே கேட்டேன், நம்ம நட்ட மரமா இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குதுன்ட்டு. எப்பா. அங்க இருந்து அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட், இங்கே நமக்கு வேண்டிய ஒருத்தன் கிடக்கான். சாரி, ஒருத்தி. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாட்ட போட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.